இந்த மிஷின் வந்து ஃப்ரோனியஸ் டிபிஎஸ் 500i கேஸ் கூல்டு மிஷின். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னென்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஹோல் இருக்குல்ல, இதே எர்த்துக்கலாம். இது பக்கத்தில் இருக்குது SMAW வெல்டிங் கிடைக்கிது, டார்ச் கனெக்டிங் ஹோல்டர். இதே ஹோஸ் பேக்கில் வந்து இது கேஸ் கூல்டு மிஷின்னால 3 வயர் தான் வரும். இது கம்யூனிகேஷன் கேபிள், இன்னொன்று பவர் கேபிள், அதுக்கப்புறம் கேஸ் ஹோஸ் கேபிள், 3 கேபிள்ஸ் தான் இருக்குது. அந்த கேபிள் வந்து பின்னாடி ஜூம் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த கேபிள் வந்து பவர் கனெக்ஷன் கேபிள். இப்போது நம்ம மிஷினில் இருந்து வயர் ஃபீல்டருக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து பவர் கேபிள் இந்த ஸ்லாட்டு. இது வந்து கம்யூனிகேஷன் கேபிள், வெல்டிங்க்கான எவ்வளோ ஃபில்லர் வேர் கொடுக்குறது எல்லாமே வர்றது கேபிள் இது. ஓகேங்களா? இந்த ஹோஸ் பேக் பைப், ஹோஸ் பேக் பைப்பு, இது வந்து கம்யூனிகேஷன் கேபிள், இது வந்து பவர் கேபிள். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். எப்பயுமே கனெக்ட் பண்ணும்போது முதல்ல கீழே உள்ள கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு தான் மேலே கனெக்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் புஷ் டைப் தான். புஷ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் திரும்ப வேண்டியதான். இதே கம்யூனிகேஷன் கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்லாட் இருக்கும். இந்த பெரிய ஸ்லாட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்கிற பெரிய ஸ்லாட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்ண கம்யூனிகேஷன் கேபிள் அண்ட் பவர் சோர்ஸ் கேபிள். இது பவர் சோர்ஸ் கேபிள், இது கம்யூனிகேஷன் கேபிள். ஓகேங்களா? இது வயர் ஃபீடர் WF25i. இதில் தான் நம்ம வந்து வெல்டிங் வயரை வந்து லோட் பண்ணுறோம். எப்பயுமே வயர் லோட் பண்ணும்போது சிலர் வயர் இந்த பக்கம் வர மாதிரி பார்த்து லோட் பண்ணுவோம். இது வயர் ஃபீடர் ரோலர் செட்டப் வந்து இதை கீழே பார்த்து எடுத்தோம்னா வயர் ரோலர் இருக்கும். இதில் நம்ம வந்து 0.6லேருந்து 2 mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபில்லர் வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ, என்ன ஃபில்லர் வேர் யூஸ் பண்ணுறோமோ அதே ரோலர் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இது 4 ரோலர் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஃபில்லர் வேர் 1.2னா 1.2க்கான ஃபில்லர் வேருக்கான ரோலர் தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ண. இது 2 ரோலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ வந்து நம்ம 1.2 ஃபில்லர் வேர் போடுறதுனால 1.2 ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2 பிடிச்சிட்டு மேலே தூக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஃபில்லர் வேர் மாட்டினதுக்கப்புறம் இதில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்குது, ப்ளஸ் கேஸ்
கேஸ் செக் பண்ணுறதுக்கான டார்ச் இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் டார்ச்சுக்கான போர்ஷன் கேஸ் செக் பண்ணுறதுக்கு கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஃபில்லர் வயரை முன்னே போகிறதுக்கு ஃபார்வேர்டும் பின்னால் இருக்கிறதுக்கு ரிவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபில்லர் வயரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வெல்டிங் மிஷின் வந்து இது 7 இன்ச்சு டச் கிட்ட கொண்டு வந்துடுறாரு. இது வெல்டிங் டார்ச்சோட டிகரு. இது நீங்கள் வந்து அமுக்கினீங்கன்னா வெல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம். இது நாசில், இது கான்டாக்ட் டிப். நம்ம இப்போ என்ன ஃபில்லர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான என்ன டயாவோ அந்த கான்டாக்ட் டிப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம 1.2 யூஸ் பண்ணுறதுனால 1.2 கான்டாக்ட் டிப் போட்டுருவோம். இது இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டிப் ஹோல்டர். இது வெல்டிங் டார்ச்சோட அக்சசரிஸ். எப்பப்போ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஸ்லாட்டை வந்து ரிமோட் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்சி கேபிள் ரிமோட் யூஸ் பண்ணுறோம். இந்த கேபிள் வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான இடம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டை கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டால் மட்டும் புஷ் பண்ணால் போதும், மேட்ச் ஆகிடும். ஃபில்லர் வயர் மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபில்லர் வயர் ரைட் ஃபீல்டு பட்டன் இருக்குது. ப்ளஸ் கேஸ் செக் பண்ணுறதுக்கு கேஸ் செக் பட்டன் இருக்குது.